ஹீரோவோட ஃப்ரெண்டு விக்னேஷும் ஒரு பைக்கில் போயிட்டு இருக்கான். அப்போ ஹீரோவுடைய மாமாவும் இவனுக்கு கால் பண்ணதுக்கு அப்புறம் இவனும் ஃபோன் எடுத்து பேசுகிறான். இவனும் என்ன விஷயம்னு சொல்லி அவர்கிட்ட கேட்குறான். ஹீரோவுடைய அம்மாவுக்கு நெஞ்சு வலின்னு சொல்லி ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்கதா இவன் கிட்ட சொல்கிறாரு. இதை கேட்டதுக்கப்புறம் விக்னேஷும் ஹீரோவுக்கு கால் பண்ணுறான். அதே மாதிரி ஹீரோவோட மாமாவும் கால் பண்ணுறாரு. ஆனால் ஹீரோ ஃபோன் எடுக்கவே மாட்டேங்கிறான். என்னன்னு பார்த்தா இவங்க தங்கியிருக்க ரூமில் எல்லாரும் பாட்டு போட்டு டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. அதுக்குள்ளே விக்னேஷன் இந்த ரூமுக்கு எல்லா விஷயத்தையும் சொன்னதுக்கப்புறம் இங்கே ஹீரோ விஷ்ணு அவங்க மாமாவுக்கு ஃபோன் பண்ணி கேட்டுட்டு அவங்க இருக்கிற இடத்துக்கு கிளம்பி வந்துடுறான். இங்கே வந்ததுக்கப்புறம் யாரோட வீடு இது, அம்மா எங்கன்னு சொல்லி விஷ்ணு இவங்க கிட்ட கேட்குறான். அதுக்கு இவங்க மாமாவும் உள்ளே இருக்காங்கன்னு சொல்லி இவங்க கிட்ட சொல்கிறாரு. விஷ்ணுவும் உள்ளே போய் பார்க்கும்போது இவங்க அம்மா நார்மலாக இருக்காங்க. இவனும் உங்களுக்கு ஒன்றும் ஆகலையான்னு சொல்லி கேட்டதுக்கப்புறம் இவனுக்கு பொண்ணு பார்க்கறதுக்காக தான் இவனுடைய மாமா இந்த மாதிரி போய் சொல்லி வர வச்சிருக்காருன்னு சொல்லி இவங்க கிட்ட சொல்கிறாங்க. இது தெரியாமல் இவனும் அங்கே லுங்கியோட கிளம்பி வந்ததுனால இவனும் அங்கே ரொம்ப கில்ட்டாக ஃபீல் பண்ணுறான். அதுக்கு பொண்ணோட வீட்டிலேருந்து உங்களுக்கு ஒன்றும் பரவாயில்லன்னு சொல்லி இவன் கிட்ட கேட்டதுக்கப்புறம் இவனும் பல்லு வழக்கில் பேஸ்ட் இருந்தால் கொடுங்கன்னு சொல்லி இவங்க கிட்ட கேட்குறான். இவன் பேஸ்ட்டை வாங்கிட்டு வெளியே பல்லு தேய்க்கும்போது இப்படி பொண்ணு பார்க்குறாங்கன்னு தெரிஞ்சுதான் நான் இங்கே வந்திருக்கவே மாட்டேன், என்னை எதுக்காக இப்படி கோத்து விட்டேன்னு சொல்லி உங்கள் மாமா கிட்ட கேட்குறான். உங்கள் அப்பாவோட டார்ச்சர் தாங்க முடியாமல் தான் இப்படி போய் சொல்லிட்டேன்னு சொல்லி உங்கள் மாமா இவன் கிட்ட சொல்கிறாரு. இவன் லுங்கியோட இருக்கிறத பார்த்துட்டு அந்த பொண்ணு வேணான்னு சொல்லிட்டு இவங்களும் உடனே கிளம்பிடலான்னு பிளான் பண்ணுறாங்க. இவங்க பேசி முடிச்சதுக்கப்புறம் விஷ்ணு உள்ளே உட்காடுறான். இவங்களும் பொண்ணை வர சொல்கிறாங்க. அதுக்கு பொண்ணோடைய அப்பாவும் நல்ல நேரம் முடிஞ்சு போச்சு, லேட் ஆயிடுச்சுன்னு இவங்க கிட்ட சொல்கிறாரு. அதுக்கு விஷ்ணுவோடைய மாமாவும் அடுத்து 1.5 மணி நேரம் கழிச்சு தான் நல்ல நேரம் ஆரம்பிக்கும்னு சொல்லி இவங்க கிட்ட சொல்கிறாரு. இவனும் அதை கேட்டதுக்கப்புறம் டயர்டாகி சோஃபாலே படுத்து தூங்கிடுறான். அந்த ரூமில் இருந்தவங்களும் வெளியே எந்திரிச்சு போயிடுறாங்க. இவங்க எல்லாரும் பேசி முடிச்சு டைம் பாஸ் பண்ணதுக்கப்புறம் இவங்களும் பொண்ணை கூட்டின்னு வரதுக்காக ரெடி பண்ணுறாங்க. விஷ்ணுவும் சோஃபாவில் தூங்கிட்டு இருக்கும்போது இவன் பக்கத்தில் குர்ரு குர்ருன்னு சத்தம் கேட்குது. இவனும் எந்திரிச்சு பார்க்கும்போது இவனுடைய மாமா பக்கத்தில் உட்காந்து காஃபி குடிச்சிட்டு இருக்காரு. இவனும் நல்ல நேரம் வந்துச்சான்னு சொல்லி இவங்க அம்மா கிட்ட கேட்டதுக்கப்புறம் அதுக்கு பொண்ணோடைய அம்மாவும் இன்னும் 2 நிமிஷம் இருக்குன்னு சொல்கிறாங்க. இவனோட ஃப்ரெண்டு விக்னேஷும் அங்கே இருக்க ஃபோட்டோவை பார்த்துட்டு பொண்ணோடைய அப்பா கிட்ட கேட்குறான். இவனும் பொண்ணோடைய ஃபர்ஸ்ட் பர்த்டே அப்போ எடுத்த ஃபோட்டோன்னு இவங்க கிட்ட சொல்கிறாரு. விக்னேஷும் அந்த ஃபோட்டோவில் இருக்க டேட்டை பார்த்துட்டு பொண்ணுக்கு 21 வயசு தான் ஆகுதுன்னு சொல்லி இவங்க கிட்ட சொல்லிடுறான். அப்போ ஹீரோயினும் கரெக்டாக அங்கே வந்துடுறாங்க. விஷ்ணு இவங்கள பார்த்துட்டு உடனே நிறுத்துங்கன்னு சொல்லிட்டு அங்கேருந்து வெளியே வந்துடுறான். இவனுடைய மாமாவும் வெளியே என்னாச்சுன்னு சொல்லி இவன் கிட்ட கேட்குறாரு. இவனும் சின்ன பொண்ணை கல்யாணம் பண்ணி போக் சொல்ல உள்ள தள்ளிடலான்னு பார்க்குறியான்னு சொல்லி அவன் மாமா கிட்ட கேட்குறான். அதுக்கு இவனுடைய மாமாவும் அந்த பொண்ணு காலேஜில் முடிச்சு 21 வயசு கம்ப்ளீட் ஆயிடுச்சுன்னு சொல்லி இவன் கிட்ட சொல்கிறாரு. அதுக்கு இவனும் எதுக்காக இவ்வளோ சீக்கிரம் கல்யாணம் பண்ணுறாங்கன்னு சொல்லி இவங்க மாமா கிட்ட கேட்குறான். அந்த பொண்ணோடைய ஜாதகத்தில் இந்த வருஷமே கல்யாணம் பண்ணி ஆகணும்னு போட்டிருக்குன்னு இவங்க கிட்ட சொல்கிறாரு. அதுக்கு இவனும் அந்த பொண்ணு 10 வயசு சின்ன பொண்ணுன்னு சொன்னதுக்கப்புறம் அது பொண்ணோடைய வீட்டுக்கும் தெரியும்னு சொல்லி இவங்க மாமா இவங்க கிட்ட சொல்லி காம்ப்ரமைஸ் பண்ணுறாரு. அதுக்கு இவனும் அந்த பொண்ணுக்கிட்ட தனியாக பேசணும்னு சொன்னதுக்கப்புறம் பொண்ணோடைய அப்பாவும் இவங்க 2 பேருக்குமே கொடை கொடுத்து மேலே அனுப்புகிறாரு. இவங்க 2 பேரும் மொட்டை மாடிக்கு வந்ததுக்கப்புறம் இவன் பேச வரும்போது பொண்ணோடைய பாட்டியும் அங்கே கரெக்டாக வந்துடுறாங்க. இவங்களும் அங்கே திரும்பி பார்க்கும்போது இவங்களும் வத்தல் காய போட்டிருக்கிறத எடுக்கிறதுக்காக வந்திருக்கேன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இவங்க 2 பேருமே அமைதியாக நின்றுட்டு இருக்காங்க. அங்கே பயங்கரமாக காற்று வீசும்போது இந்த பொண்ணு கையில் இருந்த கொடையும் கீழே போய் விழுது. இவங்க வெயிலில் நிற்கும்போது இவனும் அந்த கொடையை திரும்பி அவங்க கிட்ட வைக்கிறான். இவங்களும் அதை பார்த்து உடனே வெக்கப்பட்டு திரும்பிக்கிறாங்க. இதோட ஃபர்ஸ்ட் எபிசோட் முடியுது.